நீங்க ஒரு டீனேஜ் கேர்ளா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. ஏன்னா எனக்கு டீனேஜ் இருந்த டைம்ல எனக்குன்னு ஒரு அக்கா இல்ல. இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க எனக்கு சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா அந்த வயசுல எனக்கு தேவையில்லாத காயங்கள், என்னோட எமோஷன்ஸ் நிறைய ஹர்ட் ஆயிருக்காது இல்ல அப்படின்னு நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்க ஒரு 13 to 19 ஏஜ்குள்ள இருக்கீங்க அப்படின்னா ஒரு அக்காவா நான் சொல்றதை கேளுங்க. அதுல எதெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்கணும்னு தோணுதோ கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க சொல்றது எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. நான் சொல்ல போற விஷயங்கள்ல ஏதோ ஒண்ணு நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்த மாத்திக்கவும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஹை தங்கம்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நான் பூவி. எனக்கு ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி என் வாழ்க்கையில் அழகான விஷயங்களை பார்க்காம போக விருப்பம் இல்ல. நீங்களும் அப்படி இருக்கீங்களா? எதுக்கு வெயிட்டிங்? சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். எப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் பார்க்கலாம். இல்லையா வேலை செஞ்சுட்டே கேட்கலாம். டீனேஜ் அப்படிங்கிறது வந்து 13 to 19 வந்து கண்டிப்பா நம்ம சொல்லுவோம். அந்த டீனேஜ் டைம்ல நம்ம நிறைய விஷயங்கள் கோத்ரூ பண்ணுவோம். பிசிக்கலாவும் சரி, எமோஷனலாவும் சரி, நம்ம நிறைய விஷயங்கள் கோத்ரூ பண்ணுவோம். எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ரொம்ப நிறைய கோத்ரூ பண்ணுவோம். நம்ம ஏஜ் அட்டன் பண்ணியிருப்போம். நம்ம பாடியில் நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். நம்மளுடைய பேரண்ட்ஸ் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்காக போடுவாங்க. புதுசா இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம். அந்த ஏஜ்ல எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா மேபி நான் அவ்வளோக்கு எமோஷனா அஃபெக்ட் ஆயிருக்க மாட்டோம் அப்படின்னு வந்து எனக்கு தோணி இருக்கு நிறைய தடவை. ஸோ அந்த விஷயங்களை தான் வந்து இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் திங், ஸ்டாப் கம்பேரிங். உங்க கூட நீங்க ஸ்கூல்ல படிக்கிறப்ப எல்லாத்துக்கும் எல்லாருமே கம்பேர் பண்ணுவாங்க. அண்ட் மெயினா ஸ்டடீஸ்ல கம்பேர் பண்ணுவாங்க. நான் ஒத்துக்கிறேன். அது பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, டீச்சர்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருமே நம்மளை கம்பேர் பண்ணுவாங்க. பட் பிசிக்கலி நீங்க வந்து உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. நான் வந்து குண்டா இருக்கிறேன், நான் வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கிறேன், நான் ஹைட்டா இருக்கிறேன், நான் ரொம்ப குட்டியா இருக்கிறேன் இப்படின்னு எந்த ஒரு பிசிக்கல் கம்பேரிசனும் ஃபர்ஸ்ட் வச்சுக்காதீங்க. நமக்கே அந்த கம்பேரிசன் இல்லைனாலும் மத்தவங்க நமக்கு அந்த விஷயத்தை திணிப்பாங்க. அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கறதுல தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பிசிக்கல் கம்பேரிசன் வச்சுக்காதீங்க. அண்ட் செகண்ட், ஸ்டடீஸ்ல வந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது. அண்ட் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா யார் செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் எடுக்கிறது? நான் இந்த விஷயத்த நிறைய பண்ணிருக்கேன். நான் வந்து நிறைய படிக்கணும், ஒரு 5 ரேங்க் உள்ள எடுத்தணும், 3 ரேங்க் உள்ள எடுத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பேர் பண்ணி இன்னும் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த விஷயத்த நீங்க பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து இந்த டைம்ல மார்க் அஃப்கோர்ஸ் தேவைதான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்காக உங்களை நீங்க ப்ரெஷர் பண்ணி ஒரு மார்க்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸ்கூல்ல கம்மி மார்க் எடுத்தவங்க இப்ப நல்ல வேலையிலயும் இருக்கிறாங்க. நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தவங்களும் வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதுல ஒருத்தி தான் நானும் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். சோ ஸ்டடீஸ்ல நீங்க கம்பேர் பண்ணி ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு தான் இப்போதைக்கு உங்ககிட்ட நான் சொல்லுவேன். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், ஸ்டடீஸ்ல மட்டும் நம்ம கம்பேர் பண்றதில்ல, பிசிக்கல்ல மட்டும் நம்ம கம்பேர் பண்றதில்ல. இந்த ஏஜ்ல தான் வந்து ப்ரொபோசல்ஸ் வரும், லவ் ப்ரொபோசல்ஸ் வரும். அது நமக்கு வருதோ இல்லையோ, நம்மளை சுத்தி இருக்கிற பிள்ளைங்களுக்கு வரும். அப்படி வரப்பச்சா அவளுக்குலாம் லவ் ப்ரொபோசல் வருது, எனக்குலாம் வரல, அப்ப நான் அந்த அளவுக்கு அழகா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கம்பேர் பண்ணிப்போம். ஜஸ்ட் பிகாஸ் ஒருத்தவங்களுக்கு லவ் ப்ரொபோசல் வர்றதுனால நீங்க வந்து அழகு கம்மி அப்படின்னா எதுவுமே இல்லை, சரியா? நீங்க வேணா லவ் ப்ரொபோசல்ஸை பாருங்களேன், ஃபேரா இருக்கிற பொண்ணுங்களுக்கு வந்திருக்கும் மேக்ஸிமம். ஏன்னா எங்க ஸ்கூல் டைம்ல நான் வந்து அந்த விஷயத்தெல்லாம் பார்த்திருக்கிறேன். ஃபேரா எந்த பொண்ணு இருக்கோ, ஒல்லியா எந்த பொண்ணு இருக்கோ, அந்த பொண்ணுக்கு லவ் ப்ரொபோசல் வரும். அது அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணி பிரேக்கப் ஆனதும் நான் பார்த்திருக்கிறேன். அதே மாதிரி அக்செப்ட் பண்ணாம ரிஜெக்ட் பண்ணி அந்த சீன் போடுவாங்கல்ல, அது பண்ணதையும் நான் பார்த்திருக்கிறேன். இன்னொருத்தவங்களுக்கு ப்ரொபோசல் வருது பட் எனக்கு வரலையா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி உங்களை நீங்க வந்து கில்ட்டியா எடுத்துக்காதீங்கன்னு தான் வந்து நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எதுலலாம் கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த 3 விஷயத்தை தாண்டி எதுல நீங்க கம்பேர் பண்றீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் அந்த விஷயத்தை. செகண்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, உங்களோட ஹெல்த்தை நீங்க பார்த்துக்கணும். உங்க ஹெல்த் நல்லா இல்லைன்னா கண்டிப்பா உங்களால படிக்கவும் முடியாது. மற்றபடி நீங்க கம்பேர் பண்ற விஷயத்த ஸ்டாப் பண்ணவும் முடியாதுன்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஹெல்த்ல நான் அவ்வளோ கோ த்ரூ பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்து 10th எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. திரும்ப 11th நல்ல மார்க் எடுத்து ஃப்ரீ சீட் கிடைச்சு நான் இன்னொரு ஸ்கூல் போகியும் எனக்கு வந்து திரும்பவும் அதே ஸ்டோன் ப்ராப்ளம் வந்து நான் திரும்ப நான் படிச்ச ஸ்கூலுக்கு தான் வந்து எனக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியல. பிளஸ் ஹெல்த் ரொம்ப மோசமா இருந்ததுனால 2 விஷயங்களையும் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியாம எனக்கு மார்க் குறைஞ்சிருக்குது. அதனால நான் நினைச்ச படிப்பை என்னால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி என் லைஃப் டைரக்ஷனே வேற மாதிரி மாறி போயிடுச்சுன்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன், இந்த டைம்ல உங்களுக்கு பிசிக்கல் ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். நம்ம சுத்தி இருக்கிற ஸ்டாஃப்ஸ் என்ன வேணா சொல்லுவாங்க, நம்ம பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க படி அது மட்டும் தான் முக்கியம்னு. படிக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் தெம்பு இருக்கணும். அந்த தெம்பு இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். உங்க பிசிக்கல் ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். நான் ஸ்கூல் படிச்ச டைம்லலாம் வந்து ஒரு 13க்கு அப்புறம் தான் மேக்ஸிமம் பிள்ளைங்களை ஏஜ் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்பெல்லாம் பிள்ளைங்க பாத்தீங்கன்னா 10 வயசு ஆகுறப்பே வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம உடம்புல வந்து நம்ம சேஞ்சஸ் வந்து நம்ம நிறைய பாக்குறோம். எங்க வீட்டுல எனக்கு ஸ்டமக் பெயினா இருக்குது, என்னால செகண்ட் டே எல்லாம் சுத்தமா எழுந்திருக்கவே முடியாது. அடி வயிறுல இருந்து கால் ஃபுல்லா அவ்வளோ வலிக்கும். அந்த அளவுக்கு நான் இருந்தப்ப கூட எங்க அப்பாவுக்கு அதெல்லாம் தெரியாது. எங்க அம்மா அந்த விஷயத்துல எங்க அப்பா கிட்ட ஷேர் பண்ணது கிடையாது, இது இவ்வளவு பெயின் இருக்கும் அப்படிங்கறத. பட் நான் வந்து சொல்றப்ப எங்க அப்பா என்கிட்ட சொல்ற விஷயம், நீ தான் இப்படி சொல்ற, உங்க அம்மா எல்லாம் அப்படி இருந்ததில்ல அப்படிம்பாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களும் மத்த பிள்ளைங்களை பார்க்க ஓ இப்ப எல்லாருக்கும் பெயின் வருது போல அப்படின்னு அவங்களும் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க.
அண்ட் அந்த டைம்ல வந்து நிறைய சுகர் இன்டேக் நான் எடுத்திருக்கிறேன். டீ குடிக்கிறது, ஏன்னா தூங்காம இருக்கணும், படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டீ எடுக்கிறது, காஃபி எடுக்கிறது மல்டிபிள் டைம்ஸ் நான் வந்து எடுத்திருக்கிறேன். அண்ட் ஹெல்த்தியா நான் சாப்பிட்டது கிடையாது. லைக் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், கொஞ்சமா சாப்பாடு, அதுல நான் கேரட், ஒரு குழம்புல ஒரு கேரட் போட்டிருந்தா கூட நான் ஒதுக்கிட்டு சாப்பிடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணி ஹெல்த் நான் நிறைய அஃபெக்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நமக்கு வந்து படிக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர் இருக்கிறப்போ நம்ம உடம்பும் நமக்கு ரொம்ப சோதனை கொடுத்ததுன்னா ஏன்டா நம்ம இருக்கிறோம்னு தோணும். நமக்கு தப்பான விஷயங்களை பண்ணணும், நம்ம இதுக்கு மேல உயிரோட இருக்கணுமா அப்படின்னு தோணும். எனக்கு அந்த விஷயம் தோணி இருக்கு. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன், பிசிக்கல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை நீங்க பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்க குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ஹெல்த் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் படிப்பு எதா இருந்தாலும் சரி. அவங்களுக்கு நல்ல ஃபுட்டா கொடுங்க. ஜஸ்ட் இட்லி கொடுத்து விடுவோம், தயிர் சாதத்தை கொடுத்து விடுவோம், லெமன் ரைஸ் கொடுத்து விடுவோம் அப்படின்னு கொடுக்காதீங்க. ஹெல்த்தியான ஃபுட்டா கொடுங்க. உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ். அவங்களுக்கு ஹெல்த் ஃபர்ஸ்ட், அவங்களோட ஹெல்த்தை பாருங்க, அதுக்கப்புறம் படிப்பை பாருங்க. ஹெல்த் நல்லா இல்லைன்னா அங்க படிக்க முடியாது. அந்த விஷயத்த நான் நிறைய கோத்ரூ பண்ணதுனால தான் இந்த விஷயத்த நான் அவ்வளவு தூரம் நான் அழுத்தி சொல்றேன். அவங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஹெல்த்ல வந்து நீங்க நல்லா சாப்பிட்டா மட்டும் போதாது, நல்லா தூங்கவும் செய்யணும்னு தான் வந்து சொல்லுவேன். மினிமம் 7 hours ஆஃப் ஸ்லீப் வந்து கண்டிப்பா தேவை. ஏன்னா நல்ல தூக்கம் இருந்தா மட்டுமே நம்மளுடைய பிரெயின் வந்து நல்லா ப்ராசஸ் ஆகும். அப்பதான் நீங்க படிக்கிறது எதா இருந்தாலும் நம்ம மண்டையில ஃபர்ஸ்ட் ஏறும். மோட்டிவேஷன் கொடுக்குறங்கிற பேரெல்லாம் வந்து நிறைய பேர் ஸ்பீச் கொடுத்துட்டு இருப்பாங்க. நான் வந்து 2 மணி நேரம் தான் தூங்குவேன், நான் வந்து ஒரு 5 மணி நேரம் தான் தூங்குவேன், அதுவே அதிகம், நான் எப்ப வேணா நைட்ல எழுந்து படிப்பேன். இந்த விஷயத்த நானும் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டு அப்படியே புத்துணர்ச்சி, அப்படியே உணர்ச்சி எல்லாம் பொங்கி நானும் வந்து 2 மணி நேரம் தூங்கி எழுந்து படிச்சது, 5 மணி நேரத்துல தூங்கி எழுந்து படிச்சது, கண்ட நேரத்துல 2 மணிக்குள்ள எழுந்து படிச்சது, இந்த விஷயங்களை நானும் பண்ணியிருக்கிறேன். அதனால என்ன ஒரு பலன் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு செலவு தான் நிறைய வந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். சோ அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அப்பயும் நீங்க அந்த டிஃபரன்சஸ் வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. நல்லா தூங்கி எழுந்து படிக்கிறதுக்கும் இந்த மாதிரி கண்ட நேரத்துல எழுந்து படிக்கிறதுக்கும் உங்க பிரெயின் எப்படி ப்ராசஸ் ஆகுது, எப்படி உங்களால மெமரி பண்ணிக்க முடியுது அப்படிங்கறத வந்து நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ நல்லா தூங்குங்க. அதே மாதிரி உங்க பாடிக்கு மூவ்மெண்ட் கொடுங்க. எப்பவுமே உட்காந்து இருப்போம். நம்ம ஸ்கூல்லயே ஒரு 8 hours, மினிமம் 8 hours வந்து உட்காந்து இருக்கிறோம். அதே மாதிரி வீட்டுக்கு வந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துடுறோம். ஒரு 30 minutes வாக்கிங்காவது போங்க. உங்களால இந்த டைம்ல யோகா பண்ண முடியாது, மெடிடேஷன் பண்ண முடியாது, எக்ஸசைஸ் பண்ணனால முடியாது, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை நீங்க நினைக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 30 minutes இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 minutes ஆகுது நீங்க வந்து வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்குங்க. தேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், டோன்ட் டேக் எவ்ரிஒன்ஸ் அட்வைஸ். எல்லாரோடைய அட்வைஸையும் நான் வந்து எடுத்துக்கணும், எல்லாருமே எனக்கு நல்லது மட்டுமே தான் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க எடுத்துட்டு இருக்காதீங்க. அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறாங்கன்னா நமக்கு அந்த ஒரு 10 நிமிஷம் இல்லை அந்த ஒரு 1 மணி நேரம் மட்டுமே அது நம்ம கிட்ட இருக்குமே தவிர அதுக்கப்புறம் அதுவே கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாருடைய அட்வைஸும் நீங்க எடுத்துக்கணும்னு இல்லை. உங்களுடைய இன்ட்யூஷனுக்கு தெரியும் தட் நீங்க என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் பிகாஸ் உங்க அப்பா அம்மா வந்து நீ டாக்டர் ஆகணும், நீ வந்து கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்றதுனால இந்த ஏஜ்லயே, இந்த டீனேஜ்லயே வந்து நீங்க உங்களுக்குள்ள ப்ரெஷர் போட்டுக்காதீங்கன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கறத நீங்க தேடினா மட்டுமே உங்களால உங்க வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். இந்த ஏஜ்ல வந்து நம்மள யோசிக்க விட மாட்டாங்க. நீ இதான் பண்ணணும், அதான் பண்ணணும்னு வந்து கைட் பண்றங்கிற பேர்ல நான் சொல்லிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியாவோ இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அவ்வளவா கிடையாது. பட் இப்போ நிறைய இருக்குது. நீங்க நிறைய போன் பாக்குறீங்க, நீங்க ரீல்ஸ் பாக்குற டைம்ல, ஷார்ட்ஸ் பாக்குற டைம்ல எது இன்ஃபர்மேட்டிவா இருக்கு, எது ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும், எதுக்கு வேல்யூ இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கேத்த மாதிரி நீங்க போங்க. அப்கோர்ஸ் நீங்க உங்க வீட்டுல சொல்றப்போ ஒத்துக்க மாட்டாங்க, கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்காக உங்களுக்கு இருக்கிற ஆசையை நீங்க விட்டு கொடுத்துட்டு தான் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் 12th முடிங்க, நல்ல மார்க் எடுத்து நான் இதான் பண்ண போறேன் நீங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணி அதுல நீங்க நின்னீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒத்துப்பாங்க. ஓகே அதுதான் போகணும்னு சொல்றா, போட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துப்பாங்க. உங்க டைம் இப்போ ரீல்ஸ் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லி வேஸ்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் படிங்க, மார்க் எடுங்க. உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், எந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நாலேஜ் கெயின் பண்ணுங்க. இந்த ஏஜ்ல அதுதான் ரொம்ப முக்கியம். உங்க கரியரை பில்ட் பண்றதுக்கு ஃபவுண்டேஷனை நீங்க இந்த டைம்ல தான் போட முடியும். ஸோ எல்லாரோட அட்வைஸையும் எடுத்துக்கிட்டு அவங்க எதை சொல்லிட்டாங்க, சொன்னா இதை படிக்க போறேன், இவங்க இதை சொல்லிட்டாங்க அதனால படிக்க போறேன் அப்படின்னு ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா எனக்குமே வந்து சொல்லியிருக்காங்க இதை படி அதை படின்னு. ஸோ அதை சொல்லி நான் பண்ணி எனக்கு ப்ரெஷர் ஆனது அதிகமே தவிர அதில் நான் எந்த ஒரு ப்ராக்ரஸும் எனக்கு பார்த்தது கிடையாது. எனக்கு எது வருமோ அதை நான் பண்றப்ப மட்டுமே நான் காமா இருக்கிறேன். அதனால ஏற்படுற பெனிஃபிட்ஸ் மட்டுமே எனக்கு வந்து சந்தோஷம் கொடுக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் நான் உங்ககிட்டயும் சொல்றேன். எல்லாரோட அட்வைஸையும் எடுத்துட்டு இருக்காதீங்க. அடுத்த விஷயமா, எல்லாருக்கும் நான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு ஒரு பேர் வாங்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீ என்ன பண்ணாலும் உனக்கு குறை சொல்றவங்க குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. எஸ்பெஷலி நம்ம டீச்சர்ஸ். இந்த டீச்சர்ஸ் எல்லாருக்கிட்டுமே வந்து நான் நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். அவங்க என்ன சொன்னாலும் நம்ம செய்வோம். ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன இருந்தாலும் செஞ்சுட்டு இருப்போம். பட் அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸா இருக்கட்டும், அவங்களோட ப்ரையாரிட்டி யாரா இருப்பாங்க தெரியுமா? அவங்க பேச்சே கேட்க மாட்டாங்க தெரியுமா? அந்த பிள்ளைங்க கிட்டதான் அவங்க போய் வந்து வாலண்டியரா பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கோத்ரூ பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. நான் இந்த விஷயத்த கோத்ரூ பண்ணி இருக்கிறேன். அவங்க சொல்ற எல்லாத்தையும் நம்ம செய்வோம், அவங்க என்ன சொன்னாலும் நம்ம செய்வோம்.
ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம நல்ல பிள்ளை அப்படிங்கிற பேர் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருப்போம். ஏன்னா நம்ம வீட்டுல என்ன சொல்லியிருப்பாங்க, நீ வந்து ஒரு நல்ல பிள்ளையா இருக்கணும், ஸ்கூல்ல நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளையும் வளர்த்துருப்பாங்க. ஸோ அதனால நமக்கு பிடிக்குதோ இல்லையோ நமக்கு அந்த விஷயம் வந்து ஓவர்லோடா இருக்குது அந்த ஒர்க் அப்படின்னாலும் நம்ம அந்த விஷயத்த செய்வோம். அந்த ஸ்டாஃப் சொல்ற விஷயத்த மதிக்காத அந்த பிள்ளைங்களுக்கு அந்த டீச்சர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள பெருமையா பேசுவாங்க. பட் நம்ம என்ன பண்ணாலும் நம்மளால அதை கன்சிடரே பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். இந்த மாதிரி நான் கோத்ரூ பண்ணியிருக்கேன். நீங்களும் அப்படி இருந்திருக்கீங்களான்னு கண்டிப்பா சொல்லுங்க. ஸோ எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும் அவசியம் இல்லை. உங்க அப்பா அம்மாக்கு நீங்க நல்ல பிள்ளையா இருங்க போதும். ஏன்னா நீங்க மத்தவங்களுக்கு நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு ஒரு விஷயம் பண்ண உங்களை வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சம் இழக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஒரு ஸ்டேஜ்ல உங்க வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஹிட் பண்ணும். அது 20 வயசா இருக்கலாம், 30 வயசா இருக்கலாம். அந்த டைம்ல உங்க வாழ்க்கை வந்து உங்களை ஹிட் பண்ணும். ஓ மை காட், நான் ஏன் இப்படி இருந்துட்டேன், நான் ஏன் மத்தவங்களுக்காக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து உங்களை நீங்களே வெறுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அத்தனை வருஷம் உங்களை வேஸ்ட் பண்ணணுமா, இல்ல இப்பவே எனக்காக நான் நிக்கிறதுக்கு கத்துக்கணுமா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணுங்க. அடுத்து வந்து எல்லாருக்கூடயும் நான் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. எல்லாருக்கூடயும் நீங்க ஃப்ரெண்டா இருக்க முடியாது. நீங்க பண்ற விஷயம் யாரோ ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது, அதே மாதிரிதான் மத்தவங்க பண்ற விஷயமும் ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்கும் பிடிக்காம இருக்கும்ல, அதே தானே மத்தவங்களுக்கும் நம்ம பண்ற விஷயம் அவங்களுக்கும் பிடிக்காம இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ எல்லாருக்கூடயும் நம்ம ஃப்ரெண்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் உங்ககிட்ட ஒருத்தவங்களை பத்தி இன்னொருத்தவங்க காசிப் பேசுறாங்க, அவ இப்படி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை பத்தி உங்ககிட்ட வந்து சொல்றாங்க அப்படின்னா உங்களை பத்தியும் அதே நபர் அந்த ஆப்போசிட் பர்சன்ட்ட போய் சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து இந்த விஷயங்களை பார்த்திருக்கலாம். உங்ககிட்ட ஒருத்தவங்களை பத்தி கேவலமா வந்து சொல்லுவாங்க, சொல்லிட்டு பட் அதே நபர் கிட்ட போய் அவங்க நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம சம்மந்தமே இல்லாம அந்த பர்சன் சொன்ன விஷயத்துக்கு யோசிச்சுக்கிட்டு அந்த ஆப்போசிட் நபர் கிட்ட வந்து நம்ம பேச மாட்டோம், சைலண்டா இருப்போம். ஐயா இப்படிதானா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஜட்மெண்ட் வச்சுட்டு இருப்போம். பட் நம்ம கிட்ட அந்த பொண்ணை பத்தி குறை சொன்ன அந்த பொண்ணு அவங்க கிட்ட நல்லா ஜாலியா பேசுவாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி பொண்ணுங்க அவங்க கூட இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்க டிஸ்டன்ஸ் வச்சுக்க ஆரம்பிங்க. அண்ட் அவங்க கிட்ட உங்களோட சீக்ரெட் எதுவுமே சொல்லாதீங்க. அவங்க வந்து உங்களை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் மத்த எல்லார்கிட்டையும் கண்டிப்பா சொல்லுவாங்க. அந்த மாதிரி பீப்புள் பாத்தீங்கன்னாலே முடிஞ்ச அளவுக்கு தெரிச்சு ஓடிடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லைன்னா இல்ல எனக்கு வந்துட்டு பேச பிடிக்கல, இனிமேட் நின்று பேசாதன்னு சொல்லிடுங்க. அப்படிலாம் யாருமே வந்து கடைசி வரையும் நம்ம வாழ்க்கை நம்ம கூட வரமாட்டாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைஃப்ல ஒரு ஸ்டேஜ் வரையும் வரது ரொம்ப ரேர் தான் நான் வந்து சொல்லுவேன். ஸ்கூல் முடிஞ்ச அடுத்து காலேஜ் போறப்பையும் அதே தான். காலேஜோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒர்க் போற கொஞ்ச நாள் வரையும் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புளுக்கு இருக்கும். ரொம்ப சில பேருக்கு மட்டுமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து காலேஜ், ஒர்க், மேரேஜ் வரையும் வந்து கண்டினியூ ஆகுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் எல்லாரும் அவங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கிறப்போ பேசுற டைம் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும். எல்லாருக்கிட்டையும் உங்களை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. எல்லாருக்கூடயும் நீங்க ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் நினைக்காதீங்க. அண்ட் உங்களுடைய சீக்ரெட் ஏதாவது இருக்குது, அது உங்க ஃபேமிலி இஷ்யூவா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது சீக்ரெட் இருந்தாலும் அந்த விஷயத்த ரொம்ப நம்பி யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. யார்கிட்டயும் ஐ மீன் இட், யார்கிட்டயும் சொல்லாதீங்க. அந்த விஷயம் கண்டிப்பா வெளியே போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த விஷயம் இன்னொருத்தவங்க மூலமா உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா இவ்வளவு நம்பிதானே நம்ம இதை சொன்னோம், பட் இவ என்ன பண்ணி வச்சிருக்கா பாரு அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து உங்களை ஹர்ட் பண்ணி உங்களை நீங்களே வந்து ஹேட் பண்ணிப்பீங்க. சோ இந்த விஷயத்த பண்ணாதீங்க. அண்ட் ஃபைனலா நான் சொல்ற விஷயம், இதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இந்த ஏஜ்ல போகாதீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி ஒரு ஸ்டாஃபுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா என்னமோ பெரிய கொலை குத்தம் பண்ண மாதிரி பார்ப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள போறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அது கண்டினியூவா உங்க லைஃப்ல உங்களுக்கு அது மேரேஜ்ல போய் முடியுமா அப்படிங்கிறதுக்கான அஷ்யூரிட்டி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடையாது. அண்ட் செகண்ட், கரியர் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கரியர் பில்ட் பண்றதுக்கான பேஸே நீங்க இங்கதான் அமைக்க போறீங்கிறப்போ ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு லவ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு ட்ராமாக்குள்ள போய் சிக்கிக்காதீங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் ஃபீலிங் அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா அது பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ட்ராமா வந்து அதிகமா இருக்கும். அதுல இருந்து வெளியே வரது ரொம்ப கஷ்டமா இருக்கும். யார்கிட்ட சொல்லி அழுவணும், அழுதுகிட்டே இருப்போம், வருஷங்கள் போகும். அந்த வருஷங்கள்லாம் போய் ஹீல் ஆனதுக்கு அப்புறம் இதுக்காக போய் இத்தனை வருஷம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம்னு கூட நமக்கு தோணும். மேக்சிமம் நமக்கு பிடிச்சி நம்ம லவ் பண்றோம் அப்படிங்கிறத என்ன சுத்தி லவ் பண்றாங்க நானும் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேள்வி நான் பட்டிருக்கிறேன். அதனாலதான் சொல்றேன், மத்தவங்க லவ் பண்றாங்க அதனால நானும் லவ் பண்ணிக்கிறேன். இந்த ஏஜ்ல லவ் பண்ணாதான் வந்து அது கெத்து அப்படின்லாம் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி தப்பெல்லாம் கண்டிப்பா பண்ணாதீங்க. உங்களுடைய ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய கரியரை பில்ட் பண்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. நான் கேள்விப்படுற விஷயங்களை வச்சு சொல்றது, நான் டைம் பாஸ்க்கு தான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஸ்கூல் இது முடிகிற வரையும், ஸ்கூல் இந்த காலேஜ் இது முடிகிற வரையும் நம்ம கூட சுத்துவேன், அதுக்கப்புறம் சுத்த மாட்டேன்னு சொல்லியே பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அப்படி ஷாக்கா இருக்கும், இது எப்பறம் லவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணி இருக்குது. அண்ட் செகண்ட் திங், பிசிக்கல் அட்ராக்ஷன் நிறைய இருக்கும். ஏன்னா இந்த ஏஜ்ல நம்ம ஸ்கூல்ல இருந்து ஒரு பொண்ணு கிட்ட பேசக்கூடாது, ஒரு பையன் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றப்போ அப்ப அந்த பொண்ணு கிட்ட என்னதான் இருக்குன்னு சொல்லி ஒரு பையனுக்கு ஒரு அட்ராக்ஷனும், அந்த பையன் கிட்ட என்னதான் இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஒரு அட்ராக்ஷனும் அதிகமாகிறதுக்கான காரணமே வந்து அந்த கோயடா இருந்தாலும் சரி, நம்ம பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் படிச்சாலும் சரி,
அப்படி படிச்சுட்டு வரப்போ என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு ஆர்வத்திலேயே வந்து நிறைய பேர் கமிட்மெண்ட் குள்ள போறாங்க. அது வந்து தப்பான விதத்துல தான் போய் முடியுதுன்னு நான் சொல்லுவேன். இதை நான் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நானும் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டதை வச்சு இந்த விஷயத்த சொல்றேன். உங்ககிட்ட ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்கிறதுனால மட்டுமே தான் உங்ககிட்ட பேசுறாங்க, லவ் பண்றேன்னு சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிற உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அது அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா யாரா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட சொல்லி வார்ன் பண்ணுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இப்போதைக்கு உங்களுக்கு தேவை உங்க கரியரும் உங்களுடைய படிப்பும் மட்டுமே தான். நீங்க ஒரு நல்ல கரியருக்கு போயிட்டீங்க, அப்பயும் உங்களுக்கு இந்த ஸ்கூல்ல வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா ஒரு 25 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க. இப்ப மேக்சிமம் பொண்ணுங்களுக்கு எல்லாம் பேரண்ட்ஸ் 25 மேலதான் மேரேஜ் பண்றாங்க. 21லயே ப்ரெஷர் எல்லாம் ஆரம்பிச்சிடும். நான் எல்லாம் சொல்ல மாட்டேன். பட் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி நம்மளே தள்ளி போட்டுறோம். படிக்க போறோம், வேலைக்கு போறோம், நம்மளே தள்ளி போட்டுறோம். போட்டு 25ல ஒரு கரெக்ட் பார்ட்னரை பார்த்து 25க்கு மேல கல்யாணம் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன், என்னுடைய ஒப்பீனியன்ல இருந்து. ஸோ சீக்கிரம்லாம் கல்யாணம் பண்ணாதீங்க. நோ, நெவர் டூ தட். ஸோ இந்த டீனேஜ் டைம்ல ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகாதீங்க. மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புளுக்கு அது ட்ராமாவை தான் கொடுத்துருக்குது. அதனால மட்டுமே சொல்றேன். அது உங்களுக்கு கரெக்டா இருந்தா நீங்க எடுத்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு அந்த லவ் வந்து சக்சஸா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் கண்டினியூ தட். நான் அதுக்குள்ள நான் வர மாட்டேன். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கு ரிலேட் பண்ற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வேற எதுவும் நான் டாபிக் பேசணும் உங்க டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு உங்களுடைய டீனேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேறொரு டாபிக் உங்களை நான் மீட் பண்ற வரை ஷைன் லைக் a ஸ்டார். பாய்.